பஞ்சாங்கத்தை பார்த்து கிரகத்தை கணிதம் செய்து ராசி லக்னம் அடைப்பதற்கு பேர் தான் ஜோசியம், ஜோதிடம். ஒருவர் வந்த நேரத்துக்கு பிரசனம் போட்டு அது பல முறைகள் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு பேர் ஜோசியம். பரணி நாள் என்றால் சுக்கிர திசையில் 15 வருடம் 12ஆம் பாவமாக வேலை செய்ய போகிறது. 4ஆம் பாதம் கடைசி பாதம் மட்டும் 5 வருடம் லக்னம் பாவ சம்பந்தமாக அது செயல்பட போகுது. அதுதான் அதனுடைய பொருள். ஜோதிடம்னா என்ன, ஜோசியம்னா என்ன, கீசியம்னா என்னன்னே தெரியாமல் நம்ம ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பஞ்சாங்கத்தை பார்த்து கிரகத்தை கணிதம் செய்து ராசி லக்னம் அடைப்பதற்கு பேர் தான் ஜோசியம், ஜோதிடம். ஒருவர் வந்த நேரத்துக்கு பிரசனம் போட்டு அது பல முறைகள் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு பேர் ஜோசியம். கிளி, எலி, வெத்தலை இதெல்லாம் கீசியம். அது ஒரு அசம்சன். அதை போய் நீங்கள் ஜோசியம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் ஜோசியம் சொல்லி மக்களை குழப்பக்கூடாது. முதல் ஜோசியனே தெளிவாக இல்லை, அப்புறம் எப்படி வர வாடிக்கையாளரை தெளிவுபடுத்த முடியும் நம்ம? அப்போ வாழ்வியலை புரிந்து நம்ம எதையுமே செய்கிறதில்ல. நம்ம என்ன கடவுளுக்கு என்ன ஏஜெண்டா? போன உடனே நீ இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ. உனக்கு யார் ஏஜென்சிப்பு கொடுத்தா? திருச்செந்தூருக்கு போய் பிள்ளை பிறக்கணும் அப்படின்னா திருச்செந்தூரில் பிள்ளை இல்லாதவன் எங்கே சார் போவேன்? அப்போ நம்ம ஜோசியத்தை நம்ம கேவலப்படுத்துகிறோமா இல்லையா? உனக்கு பலன் சொல்ல முடியலைன்னா பலன் சொல்ல முடியலை, என்னை விட நல்ல ஜோசியரை பாருங்கன்னு சொல்லிட்டு போகணும், அல்லது நான் பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு போயிடணும். நீ திருச்செந்தூருக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தாதான் பிள்ளை பிறக்கும் அப்படின்னா அப்போ திருச்செந்தூரில் பிரசவ செயற்கை கரு உற்பத்தி மையங்களே கிடையாதா? இப்போ அங்கே எல்லோருக்கு பூரா வந்துடும்ல. அவங்க சொன்னது திருச்செந்தூரில் பனைமரம் அதிகமாக விளையுது, அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே உள்ள பனை வெல்லம், பனங்கருப்பட்டி, அச்சு வெல்லம், நுங்கு இதெல்லாம் சாப்பிடுவாங்க, அது இன விருத்தியை கொடுக்கும் அப்படிங்கிறக்காண்டி சயின்டிஃபிக்காக அவர் சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் அதை விட்டுவிட்டு திருச்செந்தூருக்கு போனால் தான் பிள்ளை பிறக்குன்னு சொன்னால் அதெல்லாம் அறியாமை. குருதேன் புத்திரக்காரகன் அப்படின்னா எல்லா குழந்தைகளும் புத்திசாலியாக இருக்காங்க. அப்படி இருக்கா சார்? எல்லா குழந்தைகளும் கொழுன்னு சிவப்பாக இருக்கா, பிரில்லியண்ட்டாக இருக்கா? அப்புறம் எப்படி குரு புத்திரக்காரன் சொன்னீங்க? கலத்திரக்காரன் சுக்கிரன் சொல்கிறீங்களே, உலகத்தில் உள்ள எல்லா பேருக்கும் மனைவி ரொம்ப ரதி மாதிரி அமைஞ்சிட்டுருக்காங்களோ? செவ்வாய் கலத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாருக்குமே நல்ல ஆண்மை நிறைந்த ஆண்கள் அமைஞ்சிருக்காங்களா எல்லா பெண்களுக்கும்? அப்போ எங்கே போச்சு உங்கள் காரகம்? அவங்க சொன்ன காரகம் வேறு, நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிற காரகம் வேறு. புத்திர காரகன் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஆணோ பெண்ணோ அது தவழ்ந்து நடக்கும் வரை அது குருவின் காரகத்தை ஆளுமை செய்கிறது. அது நடக்க ஆரம்பித்தோன்னா பள்ளிப்பருவம் முடிக்கிற வரைக்கும், காலேஜ் வரைக்கும் புதன் கிரகம் ஆளுமை செய்யுது. அதனாலதே புதன் குரு வித்யாகாரகன் அப்படின்னு சொன்னோம். அந்த காலேஜில் படிக்கும்போது ஆணும் பெண்ணும் பருவம் அடைகிறாங்க 2 பேரும். அங்கே 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அப்போ புதன் காரகத்தில் இருக்கிற பெண் சுக்கிரனின் காரகத்துக்கு கலத்திர காரகமாக அவன் மாறுறான். ஒரு ஆண் கலத்திரனாக மாறுறான், செவ்வாயா. அதனாலதே சுக்கிரன் செவ்வாய் கலத்திரக்காரகன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இருவரும் திருமணம் ஆகிற வரைக்கும் தான் ஆணும் பெண்ணும் கவர்ச்சியாக இனக்கவர்ச்சியாக இருப்பாங்க. திருமணமாகி ஒரு பிள்ளை பெற்ற ஒன்று இது பூசணியா மாதிரி ஆயிரும், இவன் அண்டா மாதிரி ஆயிடுவான், சூரியன் செவ்வாய்க்காரமாக மாறிடுவாங்க. 2 பேருக்கும் பிறந்த குழந்தை
வயதாகி அது பருவமடைந்து அது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் வரை சூரியன் சந்திரனின் காரகத்தில் தாய் தந்தையர் இருப்பார்கள். அதுக்கப்புறம் பாட்டன் காரகமாக இருவரும் மாறிடுவாங்க. சுக்கிரனின் சந்திரனின் காரகத்தில் இருந்த பெண் பாட்டி காரகமாக கேது காரகமாக மாறிடுவா. சூரியன் காரகத்தில் இருந்த ஆண் ராகு காரகமாக பாட்டன் காரகமாக மாறிடுறாங்க. வயோதிக காலத்தில் இருவரும் சனியின் காரகத்துக்கு மாறிடுறாங்க. இந்த காரகங்கள் இதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இதை போயிட்டு நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ண குருதேவன் நல்லவேனா, குருதேசம் நடக்கிற போது நல்லா இருக்கானா? சனிதான் கெட்டவனா, எல்லாம் சனி எல்லாம் சேர்த்து சுண்ணாம்பாயிட்டானா? இப்படியெல்லாம் அடமண்டா நம்ம பலன் சொல்லக்கூடாது. சனி கெட்டவன் புதன் நல்லவன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவனவனுக்கு வாங்கிய பாவங்களை பொறுத்து தான் அந்த காரகங்கள் செயல்படுமே ஒழிய நல்லவன் கெட்டவன் கிடையாது. உங்கள் பேர் என்ன சார்? இப்போ ஜெகதீசனுங்கிறது நீங்கள் ஒருத்தர் தானே? உங்களை 2 பேர்த்துக்கு பிடிக்குது, 2 பேர்த்துக்கு பிடிக்கலை. அப்போ நீங்கள் நல்லவரா கெட்டவரா? நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் கிரகம் தானே. அப்புறம் எதுக்கு கிரகத்தை மட்டும் போய் அடமண்டா போய் அதை போய் சொல்கிறீங்க? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சவன் பார்த்தானா நீங்கள் நல்லவரும் சொல்லுவேன், பிடிக்காதவன் பார்த்தா உங்களுக்கு கெட்டவன் சொல்லுவேன். அப்போ ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பொறுத்து தான் அது செயல்படும். ஸ்தான பலம் பாவ பலத்தை பொறுத்து தான் அது செயல்படும். 2ல் புதன் சூரியன் சேர்ந்துருக்காப்பா, வாக்கு புழுது இருக்குண்ணா அப்படின்னா எல்லா விதத்துக்கும் வாக்கு புழுது வந்துருமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. கிரகங்கள் வேறு, பாவங்கள் வேறு. கிரகங்கள் செயல்படுகிறதா, பாவங்கள் செயல்படுகிறதா? எப்படி பலன் செய்யும்? அது ரெட்டு நான் தானே சொன்னேன். எப்படி செய்யும்? எந்த நட்சத்திரத்தின் வழியாக செய்யும்? 27 நட்சத்திரம் இருக்குது. எந்த நட்சத்திரத்து வழியாக வந்து செய்யும்? ஐயா நட்சத்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் இதுக்கு கோச்சாரம்னு பாருங்க. ஐயா 360 டிகிரிக்குள்ளே தான் லக்கணம் விழுக போகுது. 360 டிகிரிக்குள்ளே தான் சந்திரன் இருக்கும். 360 டிகிரிக்குள்ளே தான் கிரகம் இருக்கும். 360 டிகிரிக்குள்ளே தான் கிரகங்கள் சுற்றி வரும். திசாபத்தி நடக்கும், எல்லாமே நடக்கும். நான் கேட்டது நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு தான் கேட்டேன். ஏன் நட்சத்திரம் நகராது? ஐயா சொல்லுறீங்க தெளிவா. நீங்கள் என்ன லக்னங்கய்யா? துலா லக்னம்னு இப்படி சொல்லக்கூடாது. துலா லக்னங்கிறது நீங்கள் பிறக்கும் போது 2 மணி நேரம் ஓடிடும். அந்த 2 மணி நேரம் பிறந்த பூரா ஜெகதீஷ் மாதிரி இருக்காங்களா? உங்களை மாதிரி இருக்காங்களா? அப்புறம் ஏன் துலா லக்னம்னு சொல்கிறீங்க? மொட்டையா இப்படிதான் மொட்டை பார்ப்பேன், குட்டையில் விழுந்த மாதிரி போய் சொல்லக்கூடாது. சித்திரை 3ங்கிறது துலாத்தில் எத்தனாவது பாதம்? அப்போ உங்களுக்கு ஆரம்ப புள்ளி துலாத்தில் முதல் பாதத்தில் ஆரம்பமாகிறது. 2வது புள்ளி எங்கே ஆரம்பிக்கும்? 4ல் ஆரம்பிக்கும். 3வது புள்ளி எதில் விழும்? மூலம் 1. 4வது புள்ளி எங்கே விழும்? உத்திராடம் 2ஆம் பாதத்தில் விழும். இதுபோல் ஒவ்வொரு ராசியிலும் முதல் பாதம் எதுவோ அதுதான் உங்களுடைய பாவம். இந்த நட்சத்திரங்கள் தான் உங்களை செயல்படுத்துகிறது. அதனால கிரகங்கள் நட்சத்திரத்தின் பலனை தருகிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நட்சத்திரம் எப்படி விழுந்துச்சு? எப்படி சார் விழுந்துச்சு? போர் அடிக்குதா?
ஐயா இப்போ இது வந்து 30 டிகிரியாக தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பிளஸிடியஸ் பாவ கணிதம்னு வெளியில் ஆரம்பமுனை கணிதம்னு ஒரு புஸ்தகம் வச்சுருக்கேன். அந்த புஸ்தகத்தில் கணிச்சிங்கன்னா 12 பாவமும் நீண்ட ராசி குறுகிய ராசி அடிப்படையில் கிடைக்கும். நான் இது வந்து ட்ரிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் வெறும் லக்கண புள்ளியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாவங்களை எடுத்தாங்க. அதை எடுக்க சொல்லி எங்கேயுமே யாரும் வலியுறுத்திட்டு போகல. அதனால் ஜோசியத்தை குப்பை தொட்டி ஆக்கிட்டோம் நம்ம. இதுதான் பாவம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போகும். நீங்கள் பாவம் எடுக்கலை அப்படின்னா உங்களால் தலைகள் நின்று தண்ணி குடிச்சான்னு ஜோசியம் சொல்ல முடியாது. அருள்வாக்கு தான் சொல்ல முடியும். ஒன்று கேட்குறேன், இன்றைக்கி தேதியில் கிரகங்கள் நிமிஷம் நிமிஷம் மாறுதா? செகண்ட் மாறிட்டு இருக்குது. எங்கே மாறுது? கிரகம் எப்படி மாறும்? கிரகம் எப்படி சார் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும்? எப்படிங்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறப்போதா? ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறப்போதா? ஆனால் அதே ராசிக்குள்ள தானே இருக்குது. டிகிரி மாறுது சரி சார். சார் காலையில் 5:30 ஒரு ஜாதகம் போடுங்க, சாயங்காலம் 5:30 ஒரு ஜாதகம் போடுங்க. எல்லா கிரகமும் ஒரு அதே இடத்துல இருக்கும். லக்னம் மட்டும்தான் மாறும். அதை வச்சு எப்படி சார் எடுப்பீங்க? தப்பாக புரிஞ்சுக்கிட்டே நீங்கள். டிகிரியெல்லாம் மாறும், ஆனால் ஒரே நட்சத்திரம் தானே, ஒரே பாதம் தானே. கூடையில் சேர்ந்துச்சு கூட சேர்ந்துச்சுலாம் சொல்லக்கூடாது. அங்கே கிரக ராசியில் சேரவே சேராது, அம்சத்துலேயும் சேரும். புரியுதா? நீங்கள் இதை வச்சு எப்படி பலன் சொல்லுவீங்க? சார் ஒரு பாதங்கிறது எத்தனை டிகிரி சார்? 3.20 டிகிரி. எந்த கிரகம் ஒரு நாளைக்கு நகலும்? சுக்கிரனும் நகருவார், 3 டிகிரி வரைக்கும் நகருவார். சந்திரன் மட்டும்தான் நட்சத்திர பாதங்கள் மாறும், மற்ற கோள்கள் மாறவே மாறாது. ஆமாம், இங்கே உட்காருங்க, மீண்டாம்மா. கிரகங்கள் நின்ற நட்சத்திரமும் மாறவே மாறாது, பாதங்களும் மாறாது. நம்பிக்கை இல்லையா? யாராவது மொபைல் ஆப் தான் போட்டு பாருங்கள். லக்கணம் ஒன்று மட்டும்தான் மாறும். ஆனால் லக்னம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுற மாதிரி. பஸ்ஸுங்கிறது கிரகம், பூமிங்கிறது லக்னம். நாம் பிறக்கும்போது கிழக்கே உதயமாகும் புள்ளி எதுவோ லக்கணம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ நம்ம பிறந்தப்போ லக்கணம் தான் கிழக்கு திசை. யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன சரி வாஸ்துல இது கிழக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்துக்கு அங்கே பார்க்குறியா? அது உலக ஜாதகத்துக்கு, உங்கள் ஜாதகத்துக்கு கிடையாது. உங்களுக்கு கிழக்கு திசை அது கன்னி மூலை. இது கன்னி ராசி தான் கன்னி மூலை. புரியுதா? ஈசானியன்கிறது மீனம், காற்று ராசிங்கிறது மிதுனம், நெருப்புங்கிறது தனுசு. அப்போ உங்கள் துலா லக்னத்துக்கு கன்னி ராசி உங்களுக்கு 12ஆம் இடம் அமைஞ்சிருச்சு. நீங்கள் போய் உங்களுக்கு கல்லாப்பெட்டி அங்கே போய் வச்சீங்கன்னா காசு தங்குமா? இவர் லக்கணம் துலா லக்னங்க. துலா லக்னம் தான் இவருக்கு கிழக்கு. இவருக்கு 12ஆம் வீடு கன்னி ராசி. அது கன்னி மூளை. அது காலதேவனுக்கு மேசத்தில் இருந்து காலதேவனுக்கு கன்னி மூளை. அது நீங்கள் கன்னி மூளை நல்லா இருக்கும், அங்கே தான் பீரோ வைக்கணும், படுக்கை அறை வைக்கணும்னு வச்சா இவருக்கு நன்மை தருமா? இப்போ ஒரு கும்பலை ஒரு சிம்ம லக்கணத்துக்கார் வராரு, அவருக்கு கிழக்கு எது? சிம்மம் தானே. அவருக்கு ஈசானிய மூளை வந்து மீனம் தானே, காலச்சக்கரத்துப்படி. அவருக்கு போய் ஈசானியத்தில் வச்சிங்கன்னா உனக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? சிம்ம லக்கணத்துக்கு அது 8ஆம் வீடில் மீனா.
நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு எங்கள் சித்தப்பா இருக்கார், ஒரு வீடு கட்டினார், கடனாளி ஆகிவிட்டார். கடைசியில் வீடவே விற்றுவிட்டார். எங்கள் சித்தப்பா அந்த வீடை கட்டி கடனாளி ஆனார். ஆனால் அந்த வீட்டை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டேன். அவருக்கு வந்து லக்னம் வேற. அப்போ உங்கள் வாஸ்து என்னாச்சு? வாஸ்து பார்த்து கட்டினார். அப்போ உலக பொது விஷயத்தை தனி மனித ஜாதகத்துக்கு பயன்படுத்துவதில் யாரும் வழிகாட்டுவதில்லை. பொது விதியாகவே சொல்லக்கூடாது. தலைவலின்னா ஆனாசின் போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என்ன தலைவலின்னு தெரிஞ்சுட்டு போகிறோம். புரியுதா? அப்போ நம்ம வந்து ஒரு பொதுத்தன்மையான விஷயங்களவே சொல்லக்கூடாது. பொதுத்தன்மையான விஷயத்தை தனி மனிதனுக்கு எப்படி பயன்படுத்துறது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரம் என்ன சார்? இது யார் சொன்னது? இது வந்து முன்னோர்கள் சொன்னது. ஒரு மேச லக்னத்தை 0 டிகிரியாக மையமாக வச்சு அவங்க பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு உடைப்பட்ட நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும். அசுவடி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரம் சூரியன், செவ்வாய், குரு. இப்போ பரணி 4ல் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அசுவடி 4 பாதம், பரணி 4 பாதம் விழுகுதுல. அப்போ மேசத்தில் 8வது பாதத்தில் விழுகுது இல்லையா? ரிஷபத்தில் 8வது பாதம் என்ன நட்சத்திரம் வரும்? மிருகசீட நட்சத்திரம் 3 பாதமும் 2ஆம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்ல, அது முழு நட்சத்திரம். அப்போ மிதுனத்தில் 8வது பாதம் எது வரும்? அப்போ 4வது பாதம் 2ஆம் வீட்லேயும் 1வது பாதம் 2ஆம் வீட்லேயும் 3, 4, 5, 2, 3, 4 வந்து 3ஆம் வீட்டுக்கு போயிருதா? அப்போ இங்கே குரு நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரமாக மாறி, காலற்ற நட்சத்திரம் நீங்கள் சொல்கிறீங்களே, அது உடலற்ற தலையற்ற நட்சத்திரமாக மாறி. அப்போ நாம் எந்த லக்ன டிகிரியில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரங்களே 12 வீட்டுக்கும் பாதங்களாக அமையும். அந்த பாதங்களை பொறுத்துத்தான் அவருடைய பாவமுனைக்கு ஏற்ப அந்த நட்சத்திரங்கள் காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்களாக மாறும். புரியுதா? இப்போ பரணி 4ல் ஒரு குழந்தை பிறகு, அதனால் என்ன பிரயோஜனம்? அதை எதுக்காக குறிப்பிடணும்? எதுக்காக குறிப்பிடுறோம்? பரணி 4 என்றால் சுக்கிர திசையில் 15 வருடம் 12ஆம் பாவமாக வேலை செய்ய போகிறது. 4ஆம் பாதம் கடைசி பாதம் மட்டும் 5 வருடம் லக்ன பாவ சம்பந்தமாக அது செயல்பட போகுது. அதுதான் அதனுடைய பொருள். காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரம்னா நட்சத்திரங்கள் சில நம்ம 27 நட்சத்திரங்களில் நம்மளுக்கு 12 பாவங்கள் விழும். அந்த 12 பாவங்களில் 5 நட்சத்திரம் அல்லது 7 நட்சத்திரம் வரைக்கும் பாவங்கள் அமையும். அந்த தசைகள் வரும்போது உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறதுனால அது முழு பலனையும் சில நேரத்தில் தரும், சில நேரம் பாதியை கொடுக்கும், கால்வாசி கொடுக்கும். இதைத்தையும் ஜோதிடர்கள் முற்கூறு திசை பலன் தந்தால் பிற்கூறு பலன் தராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்க அறிஞ்சு சொன்னாங்களோ அறியாமல் சொன்னாங்களோ, ஆனால் உண்மையான ரீசன் இது தான். இந்த நட்சத்திர பாதங்களை பொறுத்து தான் நம்மளுக்கு பாவங்கள் வேலை செய்கிறது. இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ஒரு செயல் செய்யும்போது அந்த செயல் சிறப்பாக இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, என்னுடைய ஜாதகத்தில் ராகு திசை புதன் புத்தி, அதாவது 2வது பாதத்தில் எனக்கு வந்து 4ஆம் பாவம் விழுது. எனக்கு ராகு திசை புதன் புத்தி வரைக்கும் 3ஆம் பாவத்துக்குள்ளே திசா நடக்கும். புதன் புத்திக்கு பிறகுதான் எனக்கு 4ஆம் பாவ செயலே நடக்கும்.
அப்போ நான் ராகுதசை புதன் புத்திக்கு முன்னாடி நான் வீடு கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சால் அது எப்படி நடக்கும்? 4க்கு அது 12 இல்லையா? அப்போ ராகுதசை புதன் புத்தி வரும்போது எனக்கு 4 ஆக்டிவேட் ஆகும். நான் அதில் இன்வால்மெண்ட் ஆகும்போது அது எனக்கு பயன்படும். புரியுதா புரியலையா? அப்போ பாவசாரங்கள் அப்படின்னா தசைகள்னு அர்த்தம். சாரம்னா நட்சத்திரம்னா தசை. அதனால தான் சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போகும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் யாராவது நட்சத்திரம் பார்த்து சொல்லியிருக்கீங்களா? கிரகம் இந்த இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. அது முறையாக எடுக்கல, அவ்வளோதான். எடுக்கிறீங்க, பஞ்சாங்கத்தில் மட்டும் எழுதி வைக்கிறீங்க. உத்திரம் 3 சந்திரன் அப்படின்னு எழுதுறீங்க. பயன்படுத்தினா சந்தோஷத்தேன். சோதிடம் வளருதுன்னு அர்த்தம். பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் வளரலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். சாரம் பார்க்காம ஜோசியம் சொல்லாதீங்க. கிரக சாரமோ பாவசாரமோ இல்லாமல் அங்கே வேலை செய்யாது. இப்போ நீங்கள் பிறக்கும்போது என்ன நட்சத்திரங்கய்யா? உத்திராடம் 1 எங்கே இருக்குது? இப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கான்? இன்னைக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் கேட்டேன். வாயை மூடிட்டுரு, நான் தான் பேசுறதுக்கு நிற்கிறேன். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உத்திராடம் 1 சூரியன் சந்திரன் இருந்தாருங்கய்யா. இப்போ எங்கெங்கய்யா இருக்கார் சந்திரன்? அப்போ சந்திரன் சனி திசையில் போகிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு தானே அர்த்தம். ஆனால் எல்லாரும் அப்படி பார்க்குறீங்களா? நீங்கள் என் புஸ்தகமோ என்னுடைய வீடியோவோ பார்த்துருப்பீங்க, அதனால தான் எடுத்துருப்பீங்க. அப்போ சந்திரன் நிலையானதா? சந்திரன் நாம் பிறக்கும்போது இருந்த தசையில் இருந்து எந்த தசையில் பிறக்கின்றோமோ அந்த தசை முடியும் வரை தான் அந்த நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த தசை முடிந்தவுடன் அடுத்த நட்சத்திரத்திற்கு மாற்றம் அடைவார். இப்படி நட்சத்திரம் மாற்றம் அடையும் போது முழு நட்சத்திரம் அரை நட்சத்திரம் மாறும்போது ராசிகளும் மாறும். இப்போ உங்களுக்கு வயதாயிருச்சு. எத்தனை வயசாச்சு? 67 வயசாச்சு. அப்போ சந்திரன் நீங்கள் பிறந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருந்து 3 ராசியை பயணிக்கிறார். உங்கள் வாழ்நாள் 120 வருடத்துக்குள்ளே 4 ராசிக்குள்ளே தான் பயணிக்க முடியும். அப்போ இந்த 4 ராசியின் பலன்களை தான் நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க. என்ன லக்னங்கய்யா நீங்கள்? துலா லக்னத்துக்கு மகரம் எத்தனை வீடு? அப்போ 4, 5, 6, 7 இந்த பாவ நிகழ்வுகளை நீங்கள் அனுபவிக்கிறது தான் இந்த ஜென்மாவில் பிறந்திருக்கீங்க. புரியுதா? இதுதான் சந்திரனின் தசாபுத்தி பலன். புரியுதா? இப்போ சந்திரன் இந்த வீட்டு பலனை மட்டும்தான் தருவானா? மற்ற வீடெல்லாம் நாசமாக போட்டுன்னு விட்டு போயிடுவாரா? உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லும்போது கார்த்திகை, உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சந்திரன் ரிலேட்டிவிட்டி ஆகிக்கிறார். இதைத்தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எழுதியிருப்ப கார்த்திகை, உத்திராடம் கொண்ட சூரிய தசையில் இருப்பு அப்படின்னு எழுதுவார். அப்போ இந்த சந்திரன் 3 நட்சத்திரத்தோடையே ரிலேட்டிவிட்டி வச்சுக்கிறார். சந்திரன் மட்டுமல்ல, மற்ற கிரகங்களும் இவ்வாறு தான் செயல்படுகிறது. இப்போ நீங்கள் உத்திராடத்தில் சந்திரன் போகிறாருன்னா மகர ராசியில் எந்தெந்த கிரகம் இருக்குது? பிறப்பு ஜாதகத்தில் அந்த வாந்தியெல்லாம் எடுக்க வேண்டாம். அடுத்ததுக்கு போங்க. அடுத்த ராசியில் அப்போ இப்போ உங்களுக்கு மீனத்தில் கேது இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன திசை ஓடுது? சனி திசை ஓடுது. கேது சனி நட்சத்திரத்தில் இருக்கானா? கேது சனி நட்சத்திரத்திலையும் சனி கேது நட்சத்திரம்
அப்போ இந்த சந்திரன் சனி திசையில் பயணிக்கும்போது கேது சந்திரனை டச் பண்ணிட்டு போவார். அதைத்தான் கிரக நெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். கிரகம் நிற்கிற புள்ளியை சந்திரன் நெருங்கி செல்கிறது. இதுக்கு பேர் தான் கிரக நெருக்கம். நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் இருந்த இடத்தில் இருந்து 3 ராசிக்குள்ளே கிரகம் இருந்துச்சுன்னா அது கிரக நெருக்கம் பெறுகிறது. அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீர்கள். அதனால் அதற்கு பெயர் அனபாயோகம். அதே நீங்கள் பிறக்கும்போது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, தனுசு நட்சத்திரத்தில் 4 கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நட்சத்திரத்தை சந்திரன் அந்த கிரகத்தை டச் டச் பண்ணாது. அப்போ சந்திரன் முன்னோக்கி போகும்போது கிரகங்கள் பின்னோக்கி செல்றதுனால அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதனால் அதுக்கு பேர் சுனபா யோகம், சும்மா இருக்கிற யோகம். புரியுதா? அப்போ பிறக்கும்போது சந்திரன் நின்ற புள்ளிக்கு முன்னாடி கிரகங்கள் இருக்கிறதா பின்னாடி கிரகங்கள் இருக்கின்றதா அப்படின்னு கவனிக்கணும். எது எடுத்துட்டாலும் யோகம்னு சொல்லக்கூடாது. அந்த யோகம் எப்போ வரும்? பிறந்ததுலேருந்து சாகுறது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு கன்னியில் சந்திரன், மீனத்தில் குரு. நான் பிறந்த நாளில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க குருச்சந்திர யோகம் இருக்குப்பான். நான் குருச்சந்திர யோகத்தை நாங்கள் கண்ணில் பார்க்கவே இல்லை. அப்போ இந்த யோகத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? புரியுதா? இது செத்த வேந்தையில் எத்தனை வண்டி ஏறினா என்ன மாதிரி இருக்குது. யோகத்தை சொல்லி அந்த பலன் நடக்க போகிறது இல்லைல்ல. புரியுதா? அப்போ யோகம்னு சொல்லக்கூடாது. யோகத்தை அனுபவிக்க முடியுமாவே? ஒரு கிரகம் சனி திசையில் சனி நட்சத்திரத்தில் இருக்கும். அவன் பிறந்ததே புதன் திசையில் பிறந்திருப்பான். அந்த கிரகம் சனி நட்சத்திரத்துக்கு வராதில்ல சந்திரன். அந்த யோகத்தை அவன் எப்படி அனுபவிப்பான்? அதுக்கு தான் சாரம் பார்த்து பதில் சொல்லு அப்படின்னு சொன்னார். நம்ம அப்படி பார்க்குறோமா? தூக்கம் வருதா? பசிக்குதா? தொடரலாமா போதுமா? ஒரு நிமிஷம். நான் அதிகமாக வெளியெல்லாம் வர்றதில்லை. இதே செகண்ட் மீட்டிங் வெளியே வந்திருக்கேன். அப்போ அனபா யோகம் சுனபா யோகம்னு வாயில் சொல்லக்கூடாது. அந்த அனுபவிக்கிற யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் பிறந்தது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். எனக்கு 3 கிரகங்கள் பூராட நட்சத்திரத்தில் இருக்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில். இந்த 3 கிரகத்தின் யோக பலனை நான் அனுபவிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அந்த கிரகம் 2ல் இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் என்ன பெரிய மில்லியனராக இருக்கேன்? 2ல் இருந்து என்ன பிரயோஜனம்? புரியுதா? இப்போ நான் பிறந்தது சூரிய திசையில் பிறந்துட்டேன். அப்போ எனக்கு சுக்கிர திசையே வரப்போகிறேன். அது வரைக்கும் நான் இருக்கிறேனோ இல்லையோ, 100ஆவது வயசுக்கு பிறகு இதே வரும். அது வரைக்கும் நான் இருந்தால் தானே அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். இதைத்தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அது இஷ்டத்துக்கு தான் வரும், உன் இஷ்டத்துக்கு வராது. புரியுதா? அது இஷ்டத்துக்கு வர்றதுனாலே அதிர்ஷ்டம், உங்கள் இஷ்டத்துக்கு வராது. புரியுதா? அப்போ அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நகர்வை பொறுத்து தான். நல்ல பாவத்துக்குள்ளே சந்திரன் போகிறேன். பிறக்கும்போது ஒருத்தனுக்கு 7ல் சந்திரன் இருக்கான், சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அவன் பருவ வயசில் சந்திரன் 8க்குள்ளே வந்துடுவான். அவன் எப்படி படிப்பான்? நம்ம ஜோசியர் என்ன சொல்லி 7ல் சந்திரன் சூப்பராக படிப்பேன், அங்கே மக்கா இருப்பேன். என் பையனுக்கெலாம் 7ஆம் வீட்டில் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தேன், கார்த்திகை நட்சத்திரத்தில். அவனுக்கு சந்திர தசை ஆரம்பித்த உடனே 8க்குள்ளே சந்திரன் போயிட்டான். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டான். சுத்தமாக விவசாயி போச்சு, கல்வியே போச்சு. அவனை போய் பர்யான்னு போய் நம்ம குச்சியை வச்சு அடித்தோம்னா என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பிறப்பின் ரகசியத்தை நம்ம புரிந்துக்கிட்டு அதுபடி வாழ்க்கையை நடத்தணும்.
நான்லாம் என் பிள்ளைய கோல்டு மெடல் எடுன்னு நான் வற்புறுத்தினதே கிடையாது. ஊர் உலகத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கப்பா, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நான் சொல்லலை. எனக்காக இல்லை, உனக்கு எங்கேயாவது வேலைக்கு போனாலும் உனக்கு தேவை, பொண்ணு கொடுக்குறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரியை வாங்கிக்க அப்படின்னு படிக்க வச்சேன். பார்டரில் பாஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அப்போ பிள்ளை ஃபஸ்ட் ரேங்காக வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதுதான் கிடைக்கும். எல்லாருமே அடுத்தவனை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எதிர்த்து வீட்டுக்காரன் பிள்ளை நல்லா படிக்குது சொல்லி அதே ஸ்கூலில் தான் என் பிள்ளையும் சேர்ப்பேன்னு போய் சேர்க்கக்கூடாது. நம்ம பிள்ளை தான் மக்கள் தெரியுதுல்ல, எதுக்கு போய் அங்கே சேர்க்கணும், எதுக்காக சேர்க்குறோம்? அந்த 10 பேர் நல்லா படிக்கிறவன ஸ்கூல் நடக்கணும்ல, அதுக்காண்டி 30 பேர் சேர்ந்து பில்லு கட்டி அந்த ஸ்கூல் நடத்துகிறாங்க. புரியுதா? அப்போ நம்மளுக்கு என்ன கொடுப்பினை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம ஒவ்வொரு செயலும் செய்கிறோம். நான் ஜோதிடன் ஆகிறதுக்கு முன்னாடி முதல் தொழில் எங்கள் ஃபேமிலி தொழில் பிரிண்டிங் தொழில் தான், பிரிண்டிங் பைண்டிங் தான். ஆனால் எங்கள் வீட்டில் இருந்து முத வீட்டை விட்டு வெளியேறினது நான் தான். நான் 30 தொழில் படிச்சிருக்கேன். ஏன் 30 தொழில் படித்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் எல்லா தொழிலையும் ஸ்கில்டு பர்சனாக தான் இருந்தேன். வருஷத்துக்கு ஒரு தொழில் பண்ணுவேன். கடைசியில் ஜோதிடம் தெரிஞ்ச ஒரு பாடு தான் நம்மளுக்கு ஜோதிடம் தொழிலுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக இப்போ ஒட்டி வீட்டு உட்காந்துருக்கேன். இதை ஒரு ஜோதிடன் எனக்கு சரியாக ஆரம்ப காலத்தில் எனக்கு காட்டியிருந்தேன்னா நான் அந்த 30 தொழில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுதான் நம்ம செய்கிற தவறு. நம்மளுக்கு என்ன வருங்கிறத பார்க்காம அடுத்த இந்த டிகிரி படித்தேன்னா உனக்கு ₹1,00,000 சம்பளம் நினச்சி தானே எல்லா பேரும் படிக்க வைக்கிறான். நம்ம பிள்ளைக்கு என்ன படிப்பு வரும்னு யாருக்கு தெரியும்? இதில் அறிவு மேதாவிகள் சஜஷன் வேறு கொடுக்குறான். ஏரோநாட்டிக்கு தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஏரோநாட்டிக்கு பூரா ரேபிட்டோவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியாமே நம்ம போய் ஒவ்வொன்றும் ஃபீஸை கட்டி நம்ம ஆசையும் ஆதங்கத்தையும் தீர்த்துக்கிறோம். புரியுதா? அப்போ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்மளுக்கு இப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் எந்த பாவத்துக்கு சாதகமாக இருக்கோ அந்த பாவத்திற்குரிய பணிகளை அவனுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டோம்னா அதில் அவன் சைன் பண்ணி வருவான். போகாத ஊருக்கு வழி தெரியுன்னா எங்கிட்டு போக முடியுமா? அப்போ நம்ம சரியான வழிமுறையை நம்ம கையாண்டாதே நம்ம சரியான பலனை அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ வழிமுறைகள் சரியில்லாட்டி செயல்முறையும் சரியில்லாமல் போயிடும். புரியுதா? இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய பரணி பாரதி அவர்களுக்கு இந்த சரவணபவா குழுவின் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்தியாக ரொம்ப சந்தோஷம்.